வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை ஒருமித்து நாங்கள் உயர்த்தும்படியாய் இந்த பரிசுத்த நாளிலும் இந்த நல்ல கால வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உன்னத்தின் ஆஸ்வாதத்தினாலும் பூமியின் ஆஸ்வாதத்தினாலும் பிள்ளைகள் ஆஸ்வாதமாக இருக்க கர்த்தாவே, பிள்ளைகள் மத்தியிலே காணப்படுகிற விசுவாசம், நம்பிக்கை, உறுதி இன்னும் பெருக கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களும் கலிகூற கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் குடும்பங்கள் நடுவிலும் நீர் தங்கி தாவரித்து பிள்ளைகளுடைய வீட்டின் தலைவராக இருந்து கர்த்தர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறவன் எங்கள் தலையின் தகப்பனே, எங்கள் தலையாகிய எங்களுடைய சபையின் சிரசை உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா. உம்முடைய நாமத்தின் மகத்துவத்தை உம்முடைய வல்லமையும் கர்த்தாவே, ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய அக்னியான விசேஷித்த கிருபைகளுக்குள்ளாக வெளிப்படுவீராக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கூட்டி சேர்த்த பிள்ளைகளை தாழ்த்துகிறேன். வர தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை நீக்கி அழைத்து வாங்க. தேவ கிருபை தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பாடலை பாடக்கூடிய பிள்ளைகளை தம்முடைய கருத்துக்களாய் பாடல் குழுவினரை தாழ்த்தி ஒப்படைக்கிற ஐயா. ஒவ்வொருவருடைய சமூகத்தையும் தேவ அன்பின் ஆவியானவ விசேஷித்த கிருபைகளோடு கூட பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பரிசுத்தம் பிள்ளைகள் நடுவில் இருந்து வெளிப்பட கர்த்தாவே, விசேஷித்த கிருபையின் பாத்திரங்களாய் சபையாரை நடத்தும்படியாய் தாழ்த்துகிற ஐயா. நீ தகப்பனை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நடத்தி வந்தவன் உம்முடைய நல்ல ஆவியானவ எங்களை செவியான வழியிலே நடத்தி வந்தவன் தொடர்ந்து கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் கர்த்தாவே, அதுபோலவே ஒவ்வொரு பகுதியிலும் சாட்சியிலும் காணிக்கையிலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தல்ல கத்வால தேவனுடைய வார்த்தையிலும் மகிமைப்படுங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளின் இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தேவரே தாழ்த்தி ஒப்படைக்கிற ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, வீடியோ மூலமாய் கர்த்தாவே ஆடியோ மூலமாய் கேட்கக்கூடிய பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கர்த்தாவே இது நிமித்தம் ஆஸ்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான காலங்களுக்குள்ளாய் தகப்பனை தூரம் சமயமாய் காணப்படுகிற பிள்ளைகளையும் கர்த்தாவே குடும்பங்களை ஆசீர்வதிங்க, ஆஸ்வாதமாக நடத்துங்க. தொடர்ந்து உம்முடைய சமூகம் எங்களை நடத்துங்க, ஆஸ்வாதிங்க. தகப்பனை நாட்களில் கர்த்தாவே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பிரயாணங்களில் காணப்படுகிற பிள்ளைகள், பிரயாணப்பட்ட பிள்ளைகளுக்காக வருகிறோம். கர்த்தருடைய சமூகம் பிள்ளைகளோடு இருங்க. சந்தோஷம் மகிழ்ச்சியும் உள்ள காலங்களுக்குள்ளாய் தேவருடைய சமூகம் கர்த்தர் மகிமைப்படுங்க, ஆஸ்வாதி. இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்தஞ்சயம், இயேசுவின் ரத்த நல்ல பிதாவே, ஆமென். தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார், என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார், என்ன பேரின்பமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். சந்தோஷமே உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே.
எல்லாம் உடைத்து விட்டாரே, பலி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, பலி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. ஆனந்த கீதம் என் நாவில் தந்தார், என் இயேசு நல்லவரே. ரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, பலி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. கட்டுகளை எல்லாம் உடைத்து விட்டாரே, பலி கூர்ந்து பாடிடுவே. கிருபைகள் தந்தார், வல்லமை தந்தார், என்னாலும் நன்றி சொல்வே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ
சொந்தமே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. என் ஆத்மநேசர் என் இயேசு ராஜா என்றென்றும் என் சொந்தமே. எல்லையில்லாத தம் அன்பினாலே என்னையும் நேசித்தாரே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார் எந்த ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார் என்ன பேரின்பமே. தேவாதி தேவன் என் சொந்தமானார் என்ன ஆனந்தமே. மன்னாதி மன்னன் என்னை தேடி வந்தார் என்ன பேரின்பமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. சந்தோஷமே என் உள்ளத்தில் நதியாய் பாயுதே. சர்வ வல்லவர் இயேசுவே என் வாழ்வின் சொந்தமே. என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கரு போல காத்தீரே நன்றி. என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி. கரு போல சுமந்தீரே நன்றி. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ் நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன்
சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல சுமந்தீரே நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னையும் அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையை வேறென்ன சொல்ல. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையை வேறென்ன சொல்ல. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருப்போல காத்தீரே நன்றி. நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஆமென். தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரணி. பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரணி சரணம். அந்த மாது கண்களில் நீரை அன்பரை உன் பாதம் ஊற்றினாலே. அந்த மாது கண்களில் நீரை அன்பரை உன் பாதம் ஊற்றி
தாங்க. என்னை எங்களை தாழ்த்துகிறோம், வழி நடத்துங்க, கற்றுக்கொள்ளுங்க. இயேசு ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்கம்மா? இவ்வளவுதான சத்தம்? இவ்வளவுதான சத்தம்? அல்லேலூயா. உனக்கும் எனக்கும் ஜீவன பலனை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு நாவு இல்லை, 1000 நாவு கூட போகாத. மனுஷனை மனுஷன் பார்க்காத. அவங்க மனுஷன் மாம்சம் வெளிப்படுது, மனுஷன் பார்க்காத மாம்சம் வெளிப்படுது. ஆண்டவரை பாரு, ஆவியான தேவனுக்கு ரூபம் இல்லை. அவர் எங்க இருக்காரு? எங்க இருக்காருமா? உனக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, பயப்படாத, தெளிந்த புத்தியோடு பின்பற்று. ஆண்டவரை கத்தான மத்தியில் இருக்கிறார். அதிகாலையில் உம்மை தேடுவேன், உம்மை தேடும் போது கண்டடைவேன். அதிகாலையில் உம்மை தேடுவேன், உம்மை தேடும் போது கண்டடைவேன். முழு உள்ளத்தோடு உம்மை தேடுவேன், முழு உள்ளத்தோடு உம்மை தேடுவேன், முழு பலத்தோடு உம்மை தேடுவேன், முழு பலத்தோடு உம்மை தேடுவேன். உம்மை தேடும்போது கண்டாட, உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், உம்மை தேடும் போது கண்டடைவேன். உம்மை தேடுவேன், நான் உம்மை தேடுவேன், உம்மை தேடும் போது கண்டடைவேன். அதிகாலையில் உம்மை தேடுவேன், அதிகாலை கண்டடைவேன். உம்மை தேடும் போது நல்ல முழு இருதயத்தோடு அதிகாலையில் யார தேட? ஆண்டவரை கேட்க, உண்மையுள்ள தேவனை தேடிடுவே, உயிருள்ள தேவன் அவரே தானே. அப்பே, உண்மையுள்ள தேவனை தேடிடுவே, உயிருள்ள தேவன் அவரே தானே. உண்மையாய் அவரை தேடும் போது, அம்மே, உண்மையாய் அவரை தேடும் போது பரிபூர்ணாசி தந்திடுவார், பரிபூர்ணாசி தந்திடுவார். அதிகாலையில் உம்மை தேடுவே, உம்மை தேடும் போது கண்டாடுவே. அதிகாலையில் உம்மை தேடுவே, உம்மை தேடும் போது கண்டாடுவே. காண்கின்ற தேவனை தேடிடுவே, இதயத்தை காண்கின்ற தேவன் அவர். காண்கின்ற தேவனை தேடிடுவே, இதயத்தை காண்கின்ற தேவன் அவர். கண்ணீர் கடாவையும் துடைத்திடுவாமே, கண்ணீர் கடால உணர்ந்து துடைத்திடுவார். கண்மணி போலும் போதும் காத்திடுவார், கண்மணி போலும் போதும் காத்திடுவார். அதிகாலையில் உம்மை தேடுவே, உம்மை தேடும் போது கண்டாடுவே. ஆமென். உம்மை தேடுவே, உம்மை தேடும் போது கண்டாடுவே. பரிசுத்த தேவனை தேடிடுவே, பரிசுத்தமாக்கிடும் தேவனவர். பரிசுத்த தேவனை தேடிடுவே, என்னை பரிசுத்தமாக்கும் தேவனவர். பயபக்தியோடு பணிந்திடுவே, பயபக்திக்குரியவர் அவரை தானே, நம் பயபக்திக்குரியவர் அவரை தானே. அதிகாலையில் உம்மை தேடுவே, உம்மை தேடும் போது நல்ல உணர்ந்து பாடுங்க. உம்மை தேடுவே, உம்மை தேடும் போது கண்டடவே. வல்லமுள்ளவரை தேடிடுவே, வல்லமுள்ள தேவன் அவரே. வல்லமை உள்ளவரை தேடிடுவே, வல்லமை உள்ள தேவன் அவரானே. சகலத்தையும் அவர்தான், ஆமென். சகலத்தையும் அவர் செய்திடுவார், அவர் செய்திடுவார்.
உம்மை தேடும் போது கண்டடைவேன். யார? முழு பலத்தோடு தேடிடுவே, முழு உள்ளத்தோடு தேடிடுவே, முழு பலத்தோடு தேடிடுவே. கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை உங்களுக்கு எனக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? எத்தனை மணிக்கு எழும்புனீங்க? 4 மணிக்கு. அதிகாலையில் இருட்டோட கர்த்தர் சமத்தை தேடி போனாங்க. உயிருள்ள தேவனை காண கர்த்தர் கிரியை செய்தார். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிறவர் உயிருள்ளவர், உயிர்ப்பிக்கிறவர், உணர்த்துகிறவர். தேவனுடைய வார்த்தை உன்னோடு என்னோடு பேசும். இங்கே வேதத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்கள் இன்றைக்கு சில பிள்ளைகளுடைய காரியத்தை உணர்த்தினா அவங்களுக்கு கோபம் வரும். அதுக்கப்புறம் நான் உங்கள் சபைக்கு வர மாட்டேன். அது உனக்கும் ஆண்டவருக்கும். எங்கே போனாலும் ஆண்டவர் வசனம் தான் பேசும், மனுஷன் பேச மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆண்டவர் பேசுகிற தேவன் மட்டுமில்ல, உணர்த்துகிற தேவனும், உண்மையுள்ள தேவனும், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனும், நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனா இருக்கிற. அல்லேலூயா. சோர்ந்து மட்டும் போகாதே, பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் செய்வார். நம்ம டேவிக்கு பையன் பிறந்திருக்காங்க. கர்த்தர் முதலே சொல்லுவார், டேவிட்சன். அவன் டேவிட்னு சொன்னான். டேவிட் சனுக்கு சண்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு. யார் கொடுத்துருக்கா? கர்த்தர் கொடுப்பா. உங்களுக்கும் தருவார். தராமல் போக மாட்டார். அவருக்காரன் குறுக்கல, அவருடைய சேவை மந்தமில்லை. நிறைய காரியங்கள் இன்றைக்கு தேவனுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, சுத்த இருதயத்தை என்னிலே சிரசியும். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிரசியும். நிலைவரமான ஆவி என் உள்ளத்தில் புதுப்பேன். நிலைவரமான ஆவி, ஸ்திரமான இருதயம், உண்மை உறுதியை பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியா பூர்ண சமாதானத்தை தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் சொன்னதை மறந்துடாத. எனக்கு மனுஷன் சொல்கிறத இதயத்தில் வச்சு யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க. கர்த்தர் மட்டும் நம்பு. கர்த்தருடைய காரம் குறுக்கவில்லை, கேட்கக்கூட அதுபடி தேவனுடைய சேவை மந்தமில்லை. நம்ம தேவன் எப்படி இருக்கிறார்? பொல்லாப்பினாலே பாவம் செய்தது நிமித்தம் ஆண்டவரை கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்கிறவராக இருக்கிறார், உணர்த்துகிறவராக இருக்கிறார். உணர்த்தப்படுகிற வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். உணர்ந்தா? ஏன்னா பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே இல்லாமல் போயிட்டு. ஏண்டா பரிசுத்த ஆவி உங்களே வரும்போது வேதம் சொல்கிற, நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் சமாரியாலும் பூமி எங்கு எனக்கு சாட்சியா இருப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரை கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொண்டு துக்கப்படுத்தக்கூடாது. ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் அவனோடு இருக்கிறவனாக இருக்கிறான். பழைய ஏற்பட்ட காலத்தில் இந்த கிருபையை பற்றி நீங்கள் பார்ப்பீங்களா? தாவீதுக்கு மட்டும்தான் மாறாத கிருபை. சாலமனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சாமலும் போக்கெல்லாம் வேறாவிதமாக இருந்தது. இவன் அப்படி அல்ல. இன்றைக்கும் தேவ சமூகத்தில் காணப்படுகிற நாம், அவருக்குள்ளே இருக்கிற நாம், அவரால் உயிர்ப்பிக்கப்படுகிற நாம் ஒவ்வொரு காரியத்திலும் கவனம். உலக காரியத்தில் கவனம் இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தருடைய காரியம் எப்படி? 38 சங்கீதம் 38 8வது வசனத்தை பார்ப்பீங்கன்னா, இருதயம் கொந்தளிக்கிறது. எதனால்? எப்படி? 38 8வது வசனம் பாருங்க. நினைவு கூறுதலுக்காக தாவீது பாடின லிக்காஸ்கர் என்ற சங்கீதம். ஏன்னா நினைவு கூறுதல். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்களுக்கு எனக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். அந்த 8வது வசனம், நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், என் இருதயத்தில் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். கொந்தளிப்பு, கொந்தை எப்படி இருக்கும்? கொதிக்கிற பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உன் இருதயம் கொந்தளிப்பினாலே, மற்றவங்களை பார்க்காத உங்களுக்கு முன்பாக ஆண்டவரை எப்படி சிலுவையில் அறையுண்டு அவரையே உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற. இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்க முடியும். எனக்கே வேதனையாக இருக்கும். நிறைய காரியம்
கர்த்தராகிய தேவன், நீ தேவனுக்கு கீழ்ப்படிங்க. கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். காலத்தின் அருமையை அறிந்த வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில், நல்லா உற்சாகமா பாடுங்க. காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு. கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்வு, கொஞ்ச காலந்தான் இந்த வாழ்வு. கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம், கெஞ்சி வஞ்சிக்கும் இந்த உலகம். காலத்தின் அருமையை அறிந்து வாழ்ந்து விடு. நீ கர்த்தரின் கரத்தில் அடங்கி ஜீவித்திடு. பெரிய காரியத்தை உனக்கு செய்வார். காலத்தின் அருமை ரட்சிப்பை விலையேற பெற்றது. பணம் கொடுத்து வாங்கினா பணக்காரன் சாமி எல்லா பயிலும் வாங்கிடுவான். விலையேற பெற்ற ரட்சிப்பை தேவனை கேட்கட்ட ஆடி வைத்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஆண்டவரை கேட்கட்ட தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட உன்னை, என்னை ஆகாது என்று தள்ளப்பட்ட உன்னை, என்னை தேவனை கட்ட தெரிந்து கொண்டார். இதுக்காக நீ சந்தோஷம் பண்ணணும், இதுக்காக நீ மகிழ்ந்து களி கூறணும், அவரை மட்டும் நோக்கி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நம்ம சொன்னால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் பலனற்று போய் மிகவும் நெருக்கப்பட்டேன், என் இருதயம் கொந்தளிப்பினால் கதறுகிறது. ஆண்டவரே, என் ஏக்கமெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாவீது ஒவ்வொரு காரியத்தையும் உணர்கிறான். அபிஷேகம் பட்டவர்களுக்கு விரோதமாய் மற்றவர்களால் பேசப்படுகிற காரியத்தை குறிக்கும் போது அவர்களை கொன்று போடுகிறவனா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அபிஷேகம் தேவன் உனக்குள்ள இருக்கிறதுனால, இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறதுனால உங்கள் மத்தியில் சொல்றேன், கொஞ்ச காலம்தான். தம்பி, தங்கச்சி, பேத்தி, பேர, அம்மா, மகளை யாருக்கா இருந்தா இந்த வாழ்வு கெஞ்சி வஞ்சிக்கும். உலகம் கெஞ்சு பாபா பாபா பாபான்னு. இந்த உலகம் ஆண்டவரை கேட்கத்தார், எரி கரை நீட்டி விரித்து மானே மழை வா, உனக்கு நான் சமாதானம் தருவேன். அது எப்படி? உலகம் உனக்கு தராது, பணம் தராது, மற்றவங்க தர மாட்டாங்க. அவர் தருகிற சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. நான் கால வேளையில் கூட ஆண்டவர் சமூகத்தில் மகிமைப்படுத்துகிறேன். கடந்த நாளில் நானும் பிள்ளை அந்தோனியும் தாமரம் உரைக்கு போயிட்டு வந்தோம். 2வது வாரம் போவோம். ஆனால் 2வது வாரம் நான் மறந்துட்டேன். அதுக்கு பிறகு இது 2வது வாரம் போனோம். போகும்போது மழையாக இருக்குன்னு, வாப்பா மழைன்னு சொல்லாத, நல்லா ஜெபம் பண்ணு, இருக்கும் இனி வரும் நாட்கள் பயங்கரமான மழை, வியாதிகள் பரவும். சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க உங்கள் பிள்ளைகள் காரியத்தில் கவனம். தாழ்மையாக உங்கள் தாய் ஸ்தானத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இன்றைக்கு கத்தர்க்கு உண்டாகட்டும். போகும்போது எங்கே போனாலும் எந்த இடத்துலையும் மழை இல்லை. ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி பெஞ்சிட்டு போயிருக்கு. அதை எப்படி அறிஞ்சிக்கிடுவீங்க? ரோட்டில் அறிஞ்சிக்கிறோம். போகிற இடத்துல போயிட்டு கரெக்டாக 4 மணிக்கு வந்தோம். அவன் சாப்பிடவே இல்லை பாவம். கத்த நிலவை பெரிய காரியங்களை கத்த நமக்கு செய்கிறான். நான் உபாசத்தோடு ஜெபத்தோடு இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். கால வேளையில் ஒரு பலவீனம். உண்மையிலே தேவ சமத்திலே ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவரே, எனக்கு நிற்க கூட பலன் இல்லாத மாதிரி இருக்கு. நான் என்ன குடிப்பேன், என்ன செய்வேனே, என் மகட்ட கேட்டால் சொல்லணும். வேறு வெளியே எங்கேயும் எதுவும் செய்ய மாட்டேன், யார் வீட்டையும் குடிக்க மாட்டேன். அதுக்காக நீங்கள் செய்யாதீங்க. என்னுடைய அழைப்பு வித்தியாசம். வா இங்கே, உனக்கு அங்கே என்ன வேலை, அந்த வேலையை தந்ததுனாலே இந்த உறுதியோடு உண்மையோடு செய்ய அவருக்கு முன்பாக போராட சொல்றவங்க சொல்லட்டும். டோன்ட் கேர். ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தராக தேவன் செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆதிசத்தை காணப்படுகிற தேவன் நம் மத்தியிலே கிரியை செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 39 3வது வசனத்தை பாருங்க. அந்த தலைப்பெல்லாம் பார்க்கணும். இது சங்கீதக்காரன் தாவீது 3. நான் மௌனமாகி ஊனமாய் இருந்தேன், நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன், ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது.
நீ யார்ட்டையும் பேச வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லு. நீ ஒன்னா சொன்னியா, நான் அதை 9 ஆக்கி சொல்லுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா விசுவாசி சொல்லுவாங்க. நம்புறீங்களா இல்லையா? எஸ்ஆனோ? கூட்டியும் சொல்லாத, குறைச்சியும் சொல்லாத, உள்ளது உள்ளதுன்னு சொல்லு. உடனே என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் சொன்னது அப்படியே செய்வார். மனுஷனை முன்னால் வைக்கவே வைக்காதீங்க. கத்தர் மட்டும் ஆனவராக கத்தருக்கு சூத்திரம். அனல் கொண்டது என் இருதயம் எனக்குள்ள அனல் கொண்டதுன்னா பற்றி எரிந்தது என்று கத்தருக்கு மகிழ்வுண்டாகட்டும். நான் தியானிக்கையில் அக்கனி மூண்டது. அப்பொழுது என் ஆவினால் விண்ணப்பம் செய்த என்ன விண்ணப்பம், எப்படி விண்ணப்பம்? கர்த்தாவே, நான் எவ்வளவா நிலையற்றவன் உணரும்படி என் முடிவு என் நாட்களை அளவிப்பது என்பதை எனக்கு தெரியும். ஆண்டவரை கத்தார் அற்பமான எண்ணப்பட்ட உன்னை என்னை உயர்த்தி வருகிற நாட்களில் கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு. காலத்தை அறிந்து கொள். ஒவ்வொரு நிமிஷம் அவரை உறுதியப்பட்ட அவருடைய வசனத்தை பிடித்துக்கொள். அந்த வசனத்தில் தான் வல்லமை, அந்த வசனம் தான் உயிருது. ஆதியில் தேவன் வார்த்தையாக இருந்தார். யோவனில் நீங்கள் வாசிக்கும் போது கத்த நிலவ. நான் கடந்த நாளில் ஒரு காரியம் உங்கள் மத்தியில் சொல்ல வாஞ்சிக்கிறவளாக இருக்கிறேன். கடந்த நாளுங்கிறது தாம்பரம் போகும்போது அங்கேருந்து வர்றதுக்கு முன்னால் லூக்கா 24 அதிகாரம் வாசேன். எப்படி வாசேன்? அந்த பிள்ளை கேட்பான், ஏம்மா எங்கே போனோம்? சப்போட்டா மரம், அந்த மெத்த வீடு, அந்த மாங்காய் வீடு. மற்றவங்களுக்கு தெரியாது. சொல்லிவிட்டு நான் பாட்டுக்கு அந்த பைபிள் வச்சுப்பேன். அவன் பாவம் கத்தருக்கு மொழிமுண்டாகட்டும். அங்கே பார்க்காத, சோத்திரம் பண்ணு. இல்லைன்னா நீ பாட்டு பாடிட்டு வா. என்ன பாட்டு? எந்த பாட்டு? கத்தருக்கு மொழிமுண்டாகட்டும். ஆண்டவர் புகழ்ந்து பாடுகிற பாட்டு பாட வேறு எங்கே? கரெக்டா? எதுக்கானா கத்தா நம்ம இருக்கிற என்னோடு மட்டுமல்ல உங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா சர்வ வல்லவராக இருக்கிறார். சகலத்தை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. மனுஷனை நம்பது விட்டு விடு. அவன் ஆவி பிரியும். அவன் தன் மனுக்கை நானாக இருந்தாலும் சரிதான். ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்கறதுனால, தேவ வசனம் உங்கள் மத்தியில் வருகிறதுனால அந்த வசனத்துக்கு கனம் பண்ணுங்க. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை உணர்வை தியானிக்கும். இன்றைக்கு சில காரியங்களை உணர்த்துவார். சபைக்கு போகும்போது சிலவங்க நாங்கள் போன உள்ள ஒரு பிள்ளைகள், நான் நிறையா பிள்ளைகளுடைய வார்த்தை உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ ஊர்லாமட்ட தப்பு, ஊர்லாம தப்பு, ஊர்லாமட்ட திருட்டு காரியெல்லாம் வச்சுருந்தேன்னா உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படித்தான் கேட்குறாங்க. ஆண்டவரை கத்தார் இயேசு கிறிஸ்து எங்கே வந்த பாவியில் ரட்சிக்கத்தான் கிறிஸ்து உலகத்துக்கு வந்த. ஆண்டவரை கத்தார் உங்களே ரட்சிப்பை தந்தது. விலையேறப்பட்ட ரட்சிப்பு. பணம் கொடுத்து வாங்க முடியாது. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், பணத்தை கொண்டு நீ பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயோ. அடுத்தது நீங்கள் பாடுங்க பாப்பா. ஊசையின் காதிலே, இதெல்லாம் தெரியாது. ஊசையின் காதிலே ஒட்டக நுழையும். ஐஸ்வர்யமோ தேவனுடைய ராஜ்யத்தில் புகவடியில கையை தட்டி கத்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. பணத்தை கொண்டு நீ பாதி உலகம் வாங்கலாம், பணத்தினாலே பரலோகம் சேருவாயோ. ஊசையின் காதிலே ஒட்டக நுழையலாம், ஐஸ்வர்யமோ தேவனின் ராஜ்யம் புகுவதில்லையே. பணாச எல்லாத்தையும் வேறு தானுங்க. பண ஆசை எல்லாத்தையும் வேறு தானுங்க. பணம் 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 சாவாத. பணத்தை பார்த்தேன்னா பணம் போயிடுவேன். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை இழந்து போவாய். ஆண்டவரை கத்தார் இன்றைக்கு நமக்கு தருகிறது. நான் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், இவ்வளோ தூரம் இருந்து போவோம். சில வீட்டில் காணிக்கே இருக்காது. காணிக்கை கத்தர் கொடுக்கறாது. கத்தர் போடுற பிச்சை கொடுத்தாலும் சோத்துறோம், அது அவங்களுக்கு, எனக்கு இல்லை. கத்தர் பெரிய காரியங்கள் கத்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். நான் உள்ளே தான் சொல்கிறேன். நான் பலிப்படத்தில் நிற்கிறதுனால உங்களுக்கு மத்தியில் சொல்கிறது. ஏன்னா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை கத்தர் செய்கிறார். இருதயத்தையும் பாடி 57 சங்கீதம் அவர் சங்கீதம் அவர் செய்த நன்மைகளை எண்ணும்போது
சங்கீதக்காரன் தாவீதுடைய காரியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா அவன் அநேக காரியங்களில் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டவன். சொந்த பிள்ளையாலே அவன் விரட்டப்படுகிறவனாக இருக்கிறான். அதான் ஆண்டவர் சொன்ன, உன் வீட்டா தான் உனக்கு சொந்தம், சத்துரு. கர்த்தர் நல்லவன். ஆனாலும் ஆண்டவரை கர்த்தர் அவனை கைவிடலை. ஏன்னா அவன் தன்னை கர்த்தருடைய வசனத்தை கொண்டு காத்துக்கொள்வான் கொண்டான். நீங்கள் பாருங்க, தீர்க்க தரிசனம் சங்கீதம் தீர்க்க தரிசன புஸ்தகம் தான், நீதிமொழிகளும் தீர்க்க தரிசனம் தான். 31 நீதிமொழிகள் இருக்கு. நீதிமொழி எழுதணுமா போயிட்டான். ஆனால் நீதி செய்கிற தேவன் உன்னோடு என்னோடு கூட இருக்கிறான். சாக்கு போக்கு சொல்லாத. கர்த்தர் பெரியவர். தேவ சமுத்திரம் வந்தால் நீ உணர்த்தப்படுவோம். ஏன்னா கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் கர்த்தருக்கு வளர்ந்து செலுத்தணும். அதிசயத்தை காணப்படுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால் கர்த்தர் நல்லவர், அதிசயத்தை காணப்படுகிற தேவன். சங்கீதம் 57 7வது வசனம் இதை பார்த்தீங்கன்னா தலைப்பா பாருங்க. தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில ஒதுங்கிக்கு தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அர்த்தத்தை இந்த வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்பி தம்பித்தான் சங்கீதம். ஆண்டவரை பாடுகிறான். நீ பயப்படாத, உன்னை கைவிட மாட்டார். நீ கர்த்தருக்குள்ள இரு. சோதிக்கப்பட்ட பிறகு தான் பொன்னாய் மாறுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற உனக்கு எனக்கு நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த பார்க்காதே. ஆண்டவரை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு எனக்கு சொல்கிற காரியத்தை கவனிக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா இருதயம் பாடி துதிக்க ஆயத்தம். அடுத்தபடியாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா அக்கிரம சிந்தை இல்லாத இருதயமாக இருக்கணும். அக்கிரமம் சங்கீதம் 66:18 என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொண்டார். அவனை அழிக்கணும், அவனை கொல்லணும், அவனை வெட்டணும்னு நினைக்காத. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடு. யுத்தம் அவருடையது, ஜெயம் நம்முடையது. அப்படி சொன்னார்ல, யுத்தம் உங்களுடையது இல்லை, என்னுடையது. இந்த காணி இகைத்தியனை என்றுமே வாசிக்கும் போது ஒரு ப்ராப்பர்லி ஒரு புல்ஸ்தா காமா கூட கீழே விழாது. நல்லா வாசிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அக்கிரம சிந்தை இல்லை. அப்போ என் சிந்தை எப்படி? என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையினை விட்டு விலகாமலும் இருக்கிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அக்கிரம சிந்தை இல்லாதிருந்தனால உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவரும் அவர் தான். உயிரை பறந்தாலும் குருவி தான், கழுகு ஆக முடியாது. பார்த்துருக்கீங்களா? கழுகு உயரே பறக்கும். நம்ம ஆண்டவர் கர்த்தர் தந்த வார்த்தைகளை வசனத்தை இருதயத்தில் வைங்க. பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அதனால பயப்படக்கூடாது எந்த ஒரு காரியத்திலும். ஏன்னா ஆண்டவர் முக்கணும். ஏன்னா கர்த்தர் அந்த சங்கீதம் அந்த 66 முதல் பாருங்க. பூமியின் குடிகளை நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். வாட் இஸ் த மீனிங்? கெம்பீரம். சிலவங்க பாட்டு பாடுவாங்க. எப்படி பாடுவாங்க? ஒன்றுமே இருக்காது. ஆண்டவரை கர்த்தரை துதித்து பாடணும், உற்சாகத்தோடு பாடணும், முழு இருதயத்தோடு பாடணும். பெரிய காங்கிரஸ் செய்கிற தெய்வம் நம்ம மத்தியில் ஆசைப்பாடுகிறவராக இருக்கிறா. சாரி, அடுத்தபடியாக சங்கீதம் 84 வாங்க. சங்கீதம் 84 தேவனை நோக்கி கெம்பீர சத்தம் விட்டு பாடணும். அந்த 86 ஆண்டவரை கர்த்தர் அதைத்தான் சொல்கிறார். 86:11 ஏன்னா தாவீதின் விண்ணப்பம். சங்கீதம் 86:11 பாருங்க. கர்த்தாவே உமது வழி எனக்கு போதும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். பிள்ளைகளுக்கு தாய் சொல்லிக் கொடுப்பா,
பேரன் பேத்திக்க நல்லா படிக்கணுமா, போய் சொல்லவே கூடாது. இன்னைக்கு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்குது. வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. என்ன செல்லம்மா அப்பா எங்கன்னா, நான் போயிட்டு திரும்பி வருவேன், அவர் வெளியே வருவார் வீட்டுக்குள்ளே இருந்து. யார்கிட்ட போய் சொல்கிறாங்க? உண்மை, நேச்சர். நான் போய் சொல்ல பள்ளிப்படத்தில் உள்ளதை சொல்கிறேன். எனக்கு அநேக காரியங்கள் போய் சொல்லாத, சொல்லாதே சொல்லாதே, போய் மாத்திரம் சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு. எப்போ சொல்லி? உன்னை என்னையும் அழைத்தவ உலக தோற்றம் முன்னமே, உன்னை என்னையும் அழைத்தவ அவர் வார்த்தை என்றும் உண்மையுள்ளது, அவர் வார்த்தை என்றும். நீ சொல்லும் வார்த்தையும் உண்மையாயிருக்கட்டும், நீ சொல்ல வார்த்தை நீ சொல்லும் வார்த்தையும் உண்மையாயிருக்கட்டும். சொல்லாதே சொல்லாதே, பொய் மாத்திரம் சொல்லாதே, சொல்லிடு சொல்லிடு, உண்மையை எப்போதும் சொல்லிடு. சொல்லும்போது ஆல்வேஸ் போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள், அவமானம் வரும்போது சொல்றத சொல்லிடு, மறக்காத. வழக்காடுகிற தேவனை ஆராதிக்கிறார், உனக்காய் யுத்தம் செய்கிற தேவனை ஆராதிக்கிறார், உனக்கு தயை கொடுக்கிற தேவனை நீ ஆராதிக்கிறார். உயிருள்ள தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அதற்கு சாட்சி பரிசுத்த ஆவி. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? என்னை கூப்பிட்டாங்க. ஓ அப்படியாக்கோ இப்படியாக்கோ, நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, வேற ஒரு இடம் போயிட்டாங்க. கத்தர்கர் மகிமை. நாங்கள் தான் வந்துட்டு இருந்தாங்க சபைக்கு, தான் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கத்தருடைய நாமத்துக்கு மகிமட்டாகட்டும் சாம் செலுத்துற சபை பிரசவக்கம் போயிட்டாங்க. கல்லறை தோட்டமெல்லாம் அங்கே உண்டு, அந்த சபைக்கு போயிட்டாங்க. போன பிறகு இந்த பிள்ளை அந்த ஊழியக்காரன் பொண்ணை லவ் பண்ணி, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணவே இல்லை, நான் செத்து போவேன். இந்த அம்மா என்ன சொன்னா, இன்னைக்கு பாருங்க, நீல ஜேபி உன் பிள்ளை கட்ட அப்படியான போராட்டம் இருக்குமானால் ஜேபி ஆண்டவரை கத்தருக்கும் மகிமன்னு அவன் உள்ளது சொல்கிறாங்க. யோ ஆஸ்க் ஒரு பாஸ்டர் கேட்டிங்கன்னா சொல்லுவான். அப்போ பெரிய காரியங்களை செய்கிறதே அவன் இறக்கம் வெளிப்பட கத்தர் கிரியை செய்தார். சொன்னாங்க, நான் செத்தாலும் சாவியில் ஊழியடானுங்கிற பேரை வைக்க மாட்டேன். அப்படியம்மா ரொம்ப சந்தோஷம், நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளை அங்கே அந்த பையனை சிநேகிச்சது நிமித்தமான காரியத்தில் அவங்களுக்குள்ளே சண்டை. நீ எனக்கு கல்யாணம் பண்ணி தரலன்னா நான் உன்னை என்ன செய்வேன், என்ன செய்வேன் சொல்லுங்களேன், நான் செத்து போவேன். கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதே மாதத்துலேயே கன்சீவ் ஆனா பிள்ளை பிறந்தது, ஆம்பளை பிள்ளை. பேர் என்னன்னு விழிச்சு, அதாவது பேர் என்னன்னு கேட்கும்போது டேனியல் செல்லத்தோர. நான் அடுத்தவங்க பேரை வைக்க மாட்டேன், நான் உள்ளது சொல்கிறேன். நான் அம்மா டெத்துக்கு நான் போயிருக்கும்போது அஜித்து அந்த பையனை கூப்பிட்டு தேவனுக்கு நன்றி சொல்லிது. அக்கா அக்கான்னு தான் விழிக்கும், அக்கான்னு தான் கூப்பிடுவோம். அக்கா கத்த சொன்ன வார்த்தை, மம்மி சொன்னதை பார்த்தீங்களா, பிள்ளைய பாருங்கன்னு. தேவனுக்கு காத்திரு, ஆண்டவரை கேட்கட்டார், பெரிய காரியங்கள் செய்வான். அவசரப்பட்டு பேசாத. ஏன் மல்கியாவில் வசனம் இருக்கு 3 அதிகாரத்தில், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கர்த்தர் கவனித்து தென்ன அடுத்தது அவர் ஞாபகத்தில் எழுதி வைப்பார். உண்டா இல்லையாங்க? பி கேர்ஃபுல். கடைசி காலம், கொஞ்ச காலம்தான் இந்த வாழ்வு, கெஞ்சி வஞ்சிக்க இந்த உலகம். ஆனால் ஆண்டவரை கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க, பெரிய காரியங்களே கர்த்தர் நமக்கு செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். சங்கீதம் 86:11.
கர்த்தாவே உமது வழி எனக்கு போதும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை சொல்ல ஒரு மனப்படுத்துவனா வட்டி மீனி உம்மை மட்டும் தான் நோக்கி பார்க்கணும், சொல்கிறத கேட்கணும். நீனே ஒன்று வச்சுக்கிடாத, கர்த்தர் உனக்காக செய்வான். இந்த காலத்தை நீ மறந்தேன்னு அப்படித்தான். 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஆம்பளை பிள்ளைங்க. ஒருத்தன் அப்பா சேர்த்து வச்ச சொத்தை கொண்டு அழிச்சிட்டு வேசித்தனத்தில் எல்லாத்தையும் சிரித்து கொண்டு இல்லாமாயிட்டான். பண்ணி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. ஆனாலும் கர்த்தருக்கு மொய்மட்டாகட்டும், அவன் உணர்ந்து அறிந்து எங்கள் அப்பா வீட்டில் என்னெல்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் இருந்தது, நான் எப்படி தவிக்கிறேன். இன்னைக்கு அநேக பிள்ளைகள் யாரோடு ஆண்டவர் பேசுகிறாரோ கவனிங்க. நான் போகிறேன்னே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விற்று எல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லாமல் குடிக்கிற கஞ்சி இல்லாதபடி உணர்கிறான். எப்பா அப்பா வீட்டில் போனால் என் வீட்டில் இருக்க கூலிக்காரனுக்கு எப்படி ஆகாரம், நான் என்னத்தை சாப்பிட்டேன், எதனாலே எங்கள் அப்பா சொல்ல கேட்ட அடங்கி இராதனாலே உன் சுயத்தின் படி நடப்பாயானால். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு செய்வார். நானும் அயமால் நான் மட்டும் இல்லை, பெரிய காரியங்களை செய்வார். அதிசயத்தை காணப்படுகிற தேவனுடைய இறக்க வெளிப்படும், காண்கிற தேவனுடைய கிருபை வெளிப்படும். நல்லது கம்மி நாக்குத்துறவான் வெக்கப்படத்தா தேவனுடைய மகிமை. தாப்பா அழுகிறான், அங்கேருந்து வந்தன தாப்பனை தூர பார்த்தவன தகப்பன் ஓடி போய் கட்டுப்பிடிச்சு அழுகிறான். எப்போ வருவேன், என் வார்த்தையின்படி நடக்க, என்கிட்ட கேட்ட வார்த்தையின்படி நடக்க உன்னை எப்போ ஒப்பு கொடுப்ப பார்க்குறான். தூரத்தில் வரும்போது ஓடி பிடிச்சி கட்டுப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எங்கள் பிள்ளை மறுபடியும் உயிரோடு வந்துட்டான். செத்துட்டான், இப்போ உயிரோடு வந்துட்டான். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைச்சிருக்கிறான். இப்போ வந்திருக்கிறவனுக்கு நம்ம செய்யணும். நல்லா கவனிங்க. ஏன்னா கடைசி காலம் வேறு எங்கேயும் போக மாட்டான். எங்கே வருவான்? வாங்கிட்டையும் என்கிட்டையும் தான் வருவான், நம்ம கிட்ட தான் வருவான். ஆனால் நம்ம உணர்ந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் பெரியவன் வீட்டுக்குள்ளே வரலை, அது வரைக்கும் அப்பா சொல்ல கேட்டு இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஜனமே உன் கண்ணுக்கள் முன்னால் பொல்லாப்பான உழையில் போவாங்கன்னா அவங்களுக்காக தேவி சொல்கிறத சொல்லு. கேட்காம விட்டுட்டாங்க, நான் சொல்கிறது கேட்ட நடந்துட்டா ஓகே. அல்லனா பின்னால் உட்காந்து அழுவேன். யாராக இருந்தாலும் சரி அந்த தகப்பனை பார்க்கறதுக்கு வரும். எல்லாரும் கொளுத்த கண்டெல்லாம் அடித்து பெரிய விருந்து நடக்கு. என்னன்னா அப்பா கிட்ட வந்து கேட்குறான், நான் ஒன்று விட்டு எப்பவும் விலகலையே, உன் கூட தானே இருந்தேன், ஏன் எனக்கு? தேவ பிள்ளையே பாவிளை ரட்சிக்கிறான். பாவிளை ரட்சத்துக்காக கிறிஸ்துவை உலகத்துக்கு வந்தார். இந்த ரட்சிப்பை விலையேற பெற்றது. எவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்த கவலையற்று இருப்போமானா தப்பாக நினைக்காதீங்க. தண்டனைக்கு யாரும் தப்ப முடியாது. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியும். அவர் இடி முழக்கம் என்ற ஒரு பத்திரிகை, கத்த நல்லவர், பிசாசு தான் நல்ல மெசேஜ் கொடுப்பார். ஜஸ்டின் பிரபாகர்னு தூத்துக்குடியில் நான் நாகர்கோயிலில் நான் மணி ஐயாங்கிற ஒரு ஐயா வீட்டுக்கு போவேன். மாதத்தில் ஒரு தடவை போவேன், 4 தடவை. அதாவது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போனேன். நான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் வருவேன். அங்கே தான் இருந்து பாசிங் ப்ரேயரில் தான் இருப்பேன். ஏன்னா அவங்க சொல்லி தானும் நல்லா மெசேஜ் கொடுப்பாரு. பயங்கரமாக இருக்கும் புக்கெல்லாம் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டாக்டர், இவரும் டாக்டர் தான், ஒரு லேடி இஷ்டப்பட்டு வந்து கல்யாணம் பண்ணி, யாருக்கா தெரியுமா ஜஸ்டின் பிரபாகர்? தெரியாது. கத்தா நிலவ ஆவதும் பொண்ணால உலகம் அழிவதோ பொண்ணால. புத்தி உள்ள ஸ்ரீ யார் வீட்டை அவன் வீட்டை கட்டுவா, நீ உன் வீட்டை கட்டு. எனக்கு ஆலோசனை கொடுப்பாளுங்க பாருங்க, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும். கத்தர் கவனிச்சு கேட்பார், எழுதி வைப்பார்.
தப்பாக நினைக்காதீங்க. வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சார் நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? உண்மை தான் சொல்கிறேன். ஐஎம் ஆல்சோ, நான் கூட அப்படித்தான். யாராக இருந்தாலும் கத்த நிலவை கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளை கல்யாணம் பண்ணி போய் ஊழியத்தை விட்டுட்டாரு. சுந்தரையா அவரை ரொம்ப விரும்புவார். அடுத்த நான் சபைக்கு வரேன், நீ வரவே வராத, என் சபையில் ஏறாதுன்ட்டார். நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் தான் நான் அங்கே நாகர்கோவில் போயிருக்கும்போது அந்த ஐயா மணி ஐயா சொன்னார், இதை மாதிரி கடையில் செத்து போனார். எவ்வளோ பெரிதான ரட்சிப்பார். எவ்வளோ ஜனங்க. இடி முழக்கம் என்று ஒரு பத்திரிகை. கத்த நல்லவர். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, உன்னை என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். நீ அடங்கி இருக்கணும். கோழி குஞ்சு பெருக்கணும்னா முட்டை சட்டைக்குள்ளே அடைஞ்சாத்தான் அனல் படும். முட்டை சட்டைக்குள்ளே அடங்காதபடிக்கு முட்டையை மிதித்து போட்டால் எப்படி இருக்கும்? அதான் கத்த நல்லவர், பெரிய காரியங்கள் செய்வார். நான் கடந்த நாளில் ஜபா கடைக்கு போனேன். போகிற பாதையில் ஒரு பாக்கெட்டு கொண்டு தந்தா. என்ன பாக்கெட்டுன்னு பார்த்தா நான் தூரத்துலேருந்து பார்க்கும்போது சர்க்கரையாக்குன்னு நினச்சேன். நான் ஒவ்வொருத்தர் சொல்கிறத கவனிப்பேன். கத்தர் கவனித்து கேட்பான். அந்த பிள்ளை உப்பு பாக்கெட்டு புதுசாக வாங்கியிருக்கிறான். இதுக்காக ஜெபிங்க சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போகிறவங்க ஆண்டவரால் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். ஜெபி. ஆண்டவரை கத்தால ரட்சிப்பை விளையிட பெற்றது. நம்ம போய் அப்படி இப்படி ஊழியம் இல்லாதாலும் இப்படி ஊழியம் செய்யணும். அழிந்து போகிற ஆத்துமக்களுக்காக ஜெபிங்க. கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். பெரிய காரியங்களை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார், காண்கிற தேவன். ஏன்னா ஒரு கர்த்தருக்கு மகிமை, பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். இது எப்படிப்பட்டதுன்னா எனக்குள் குத்துண்டது. குத்தம். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும்போது குத்தம். அதனால் கோபம் வரும். இந்த பொம்பளைக்கு வேறு வேலை இல்லை. என்னை பார்த்து தான் சொன்னேன், உனக்கு குத்துச்சுன்னா நீ கேட்டுக்க. உன்னோட தேட்டுக்காரவர் இருந்தான்னா சரி, ஓகே. 102 4வது வசனம் 4. கர்த்தருக்கு புல்லை போல. 102 துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். எப்படி என்ன விண்ணப்பம் பண்ணுகிறான்? 102 4. என் இருதயம் புல்லை போல் விட்டுண்டு உலர்ந்தது, என் போதனத்தை புசிக்க மறந்தேன். புல் இன்னைக்கு சில இடங்களில் புல் முளைச்சிருக்கு. புல்லை வளர விட்டால் வளர்ந்துடும். நல்ல செடிக்கு போகிற தண்ணி கூட அந்த புல் குடிக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன செய்வாங்க? புல்லை பிடுங்கி போடுவாங்க. புல் பிடுங்கி போட்டால் அப்படி தான், அதுக்கப்புறம் வளராது. இன்னைக்கு ஆண்டவரை கத்தருக்கு மகிழ்ந்து அந்நிய உபதேசம் உனக்குள்ளே வரக்கூடாது. நீ யாராக இருந்தாலும் அதை பற்றி கவலை. நானாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது அந்த வசனம் என்னோடு பேசுமா இல்லையா? நீ சொல்றிய, நீ செய்றியா கிளவி? கேட்கும். சொல்மா இல்லையா? எஸ் அண்ணோ எஸ். ஆண்டவரை கத்தார். அடுத்தது பாருங்க, கத்தருக்கு மகிமைண்டாகட்டும். சங்கீதம் 119. நான் அதிகமாக சங்கீதம் வாசிப்பேன். ஒரு நாளைக்கு கத்தருக்கு மகிமைண்டாகட்டும். காலையில் 5 சங்கீதம், நீதிமொழிகள், அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு. இப்போ 2 ராஜாக்கள் வாசிட்டு இருக்கிறேன், அதில் 10 அதிகாரம் வச்சுப்பேன். புதிய ஏற்பாடு நேற்று மட்டும் கத்தருக்கு மகிமைண்டாகட்டும். கத்தர் நல்லவன். லூக்கா, யோவான். லூக்காவில் எத்தனை அதிகாரம், யோவானில் எத்தனை அதிகாரம்? வாசப்படி தான் படுத்தேன். ஒரு உறுதி வேணும். மற்ற உறுதி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? உண்டா இல்லையா? இதில் உறுதி யாரு? நீ பயப்படாத. இன்னைக்கு நீ கேட்டு விட்டியானா பின்னாலே நீ உட்காந்து அழுவ. ஒரு காலம் வருமா வராதா? ஏசானோ நான் சொன்னேன்ல, இந்த பையனுக்கு அந்த பொண்ணு பிறந்திருக்கு, நான் அந்த பேரெலாம் வைக்க மாட்டேன். டேனியல் செல்லத்தோருங்கிற பேரை நான் வைக்கவே மாட்டேன். செத்தால வைக்க மாட்டேன். டேனியல்கிற பேரே வைக்க மாட்டேன்னு கடைசியில் அவங்கக்கிட்டே கேட்க சொன்னார்.
மம்மி இப்போ கொஞ்சோட பேர் என்னன்னு விழிச்சப்போ அவங்க சொன்னாங்க, பேர் என்னன்னா டேனியல் செல்லத்தோரை. செல்லத்தோரை அவங்க தாத்தா பேர். நான் எங்கள் வீட்டில் பேர் வச்சுருப்பேன் பாருங்க, கிரேஸ் சாம்ராஜ், கிரேஸ் கிரியோன் ராஜ். இதெல்லாம் அந்த ராஜுங்கிறது எங்கள் ஃபேமிலியில் வர பேர். ராஜா ராஜாதி ராஜா நம்மோடு இருக்கிறார். எனக்கு என்ன பேர் வச்சுருக்க? சினிமாக்காரன் பேரை வச்சுருப்பான். கடந்த நாளில் கூட ஒரு சகோதரன் வந்தார், ஏன்னா ஜோயல்னு. அவருக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன். என் சண்டை கேட்டால் தான் தெரியும். ஆப்ரேஷன் எடுக்கிறது அதுக்காக அந்தோனி தான் ஃபோன் பண்ணி சொன்னால் வருவாங்கன்னு வந்தாங்க. கத்தருக்கு மொய்முண்டாக்கிட்ட ஜெயிச்சு தான் அனுப்பினேன். ஏன்னா ஜபம் கேட்கப்படும். ஆண்டவரை கத்தார் பெரிய காரியங்களே சபையாக்குறா. அதனால் இந்த வாக்கு அதே சங்கீதம் 119:11 வசனம். இதான் சங்கீதத்தில் பெரிய சங்கீதம். 176 வசனம் இருக்கா? உண்டா இல்லையா? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா கத்தருக்கு முகம் உண்டாகட்டும் 2 வசனத்தில் கூட இருக்கும். ஆண்டவரை கத்தா 176 வசனம் இருக்கு இந்த சங்கீதத்தில். இந்த சங்கீதம் 119 உன் வாக்கை இருதயத்தில் வைத்தேன், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன் வாக்கை இருதயத்தில் வைத்தேன். ஏன்னா இருதயம் தான் கேடு உள்ளது, திருக்குள்ளது. அந்த இருதயத்தில் வைத்ததுனால கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமை உண்டாகட்டும். பெரிய காரியங்களை ஜெபத்துக்கு பதில் தந்தா நீங்கள் எப்படி நினைப்பீங்களோ தெரியாது. ராத்திரி ஆண்டவரே நான் காலையில் தேவஸ்தாமத்தில் எப்படி நிற்பேன் உங்களுக்கு நல்லா தெரியும். பிப்ரவரி 1ஆம் தேதி கீழே விழுந்தது. இவ்வளோ பெருசு தையல் 5 இடத்தரேன். 2 மாதம் எலும்பல. 2 மாதம் நான் பட்ட பாடு. ஆண்டவருக்கு என் பிள்ளை கிதியோன் தான் என்னை தூக்கி மேலே ஏற்றிட்டு போவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறான். எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவரை கேட்டார். அதற்கு பிறகு என் பலவீனத்தில் அவர் பலனை தந்தார். அவர் வசனத்தை வாசிக்கும் போது அவர் வல்லமையான வார்த்தை உனக்குள்ள பலப்படுத்தும். பலப்படுவீங்களா இல்லையா? தைரியப்படுவீங்களா இல்லையா? பிள்ளை சோர்ந்து இருக்கும் போது அந்த பிள்ளை பார்த்து பயப்படாத, டேடி உன் கூட இருக்கேன்னு சொல்லுவீங்களா இல்லையா? எனக்கு ஆண்டவர் உன்னோடு சொல்லுகிறா. உயிரில் தகப்பன் உன்னோடு இருக்கிறா. உயிர்த்தெழுந்த தேவன் உன்னோடு பேசுகிறா. ஒன்றில் உன்னை சத்துரு மேற்கொள்ளாதபடி உன்னை காப்பா. கட்டா நல்லவராக இருக்கிறா. அதிசயத்தை காணுக்கு பண்ணுகிறா. அதனால் இருதயத்தில் வைத்தேன். ஆனாலே நெருக்கங்கள் ஓடி போயிட்டு. அதே சங்கீதம் 119:32 வசனம். நெறி என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது வழியிலே ஓடுவேன். எதை காத்துக்கொண்டு விசுவாசத்தை. கர்த்தர் நல்லவர். நான் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வாத்தியார் எனக்கு ஜெயபாயின்னு பேர் வச்சுட்டு எல்லா பசங்களும் என்னை வெற்றி பையனை கூப்பிட்டாங்க. நான் எங்கள் அம்மாட்ட சண்டை போட்டேன். கோரம்பாய், ஓலப்பாய், பேரப்பார், ஜெயபாயம் உள்ளதை சொல்கிறேங்க. சத்தியத்தை சத்தியமாய் சொல்கிறேன். வேற ஒரு பேர் இல்லை. சுந்தரி மல்லிகாங்கிற பேரில் அங்கே ஸ்போர்ட்ஸில் ஜெயம் பெற்றதுனால கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அங்கே ஆண்டவரை கர்த்தர் உயர்த்தினால என்னுடைய படிக்கிற பிள்ளைகள் 5 பேர் தான் கேர்ள்ஸு, 60 பாய்ஸு. வெற்றி பையன் வராண்டா. கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறார். ஆனால் 1984 ஜனவரி 1ஆம் தேதி ஜெயபாய் பாய் இங்கே உனக்கு அங்கே என்ன வேலை? இங்கே நான் உனக்கு வேலை தந்திருக்கேன். எப்படி வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா உறங்கிட்டு செஞ்சேன்னா இப்போ லாதா மகளுக்கு நான் சொல்லுவேன் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவார்டு கொடுத்தாங்க. ஏன்? எதனால்? தேவனை கர்த்தர் அவளோடு இருக்கிறதுனால. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவர்? உலகத்தை ஜெயித்தவர். போராட்ட ஜீவியம். போராடி ஜெபி. ஜபத்தை கேட்பார், உனக்கு பதில் தருவார்.
வர மாட்டாரா? எஸ் ஆர் நோ? நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்தை விட முடியா. உன் கூடாரத்துக்குள்ளே கிரியை நடக்கும். ஏப்பா பாரு ஜாபா, ஏப்பா பாரு ஜாபா. எங்கப்பா, நாங்கள் எங்கள் அப்பா இருக்கும்போது என் மகள் அங்கே இருக்கிற கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க சொன்னார் ஒரு சினி ஆக்டர் எம்ஜிஆருக்கு. எங்கள் அப்பா எப்பட இருந்து அவனுக்கா போய் ஜெபிக்கிற? அப்போ அந்த ஆள், அந்த சகோதரன் வியாதியாக இருந்தார். என் மகா சொன்னா, தாத்தா கத்தா நமக்கு சொன்னா நம்ம அதன்படி செய்யணும் இல்லை? இன்னைக்கு அப்படி அவள் செய்கிறவளா இருக்கிறா. கத்தா நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நான் எதற்காக உங்கள் மத்தியில் சொல்கிறேன்? நான் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். வாக்கு தத்தம் உனக்கு தந்திருக்கார சொப்பன வெளிப்பாடு மறைபொருள் உனக்கு வருகிறதா? அதன்படி நடக்க நீ ஒப்புக்கொடு. உலகத்தை ஜெயித்தவன் உனக்காய் உன்னை அப்பம் பண்ணலாம், உன்னை அசட்டம் பண்ணலாம். யுத்தம் யாருடையது? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லு. காமாக்க பரவாயில்ல, வாக்க தீரவா. வாக்கு தத்தம் தந்தவர், வாக்கு மாறாதவர், பலப்படுத்தி தாங்குகிறவர், நம் மத்தியில் அசைவாடுகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். விசாலமாக்கினீர். அடுத்தது 36வது வசனம் அதே சங்கீதத்தில் பாருங்க. என் இருதயம் பொருளாசையில் சாயாமல் மதே மதே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காத. ஆண்டவர்கிட்ட கேட்டுப்பார், ஆண்டவர் தருவார், தராமல் போக மாட்டார். எனக்கு நிறையா பிள்ளைங்க கற்றுக்கிடுங்க. நான் உங்களுக்கு சொல்லி தரது நீங்கள் கற்றுக்கிடுங்க. ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர. எனக்கு அது வேணும் இது வேணும். போகும்போது என்னத்தை கொண்டு போவேன்? யார் கொண்டு போனா? யாரும் கொண்டு போகல. சாட்சி அவசியம். மற்றவங்களுக்கு அதிகமாக ஜெயிப்பீங்க. பொருளாசை சாரக்கூடாது. அடுத்ததில் சங்கீதம், அதே சங்கீதத்தில் 111வது வசனம். இப்படியே சாட்சிகள் நித்திய சுந்தரம், இப்படிய சாட்சிகளை நித்திய சுந்தரமாக்கி கொள்கிறேன். அவைகளாலே என் இருதயம் மகிழ்ச்சி முடி பரியந்தம் விடாமல். இப்படியே பிரமாணங்கள் இப்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். பாதியில் விட்டுட்டு போனால் அவ்வளோதான். நாங்கள் கடந்த நாளில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அந்த பையன் சொன்னான், பரமேஸ்வரின்னு ஒரு சகோதரி, இந்து குடும்பம், ரட்சிக்கப்பட்டிருக்கு. அதான் கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகையில் காண்கிறவர் நம்மை சந்திக்கிறான். முடி பறிந்து நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவோம். நான் கொஞ்சம் காலம் வேலை பார்த்தல, அதுக்குள்ளே தாங்க இல்லை. இந்த பரலோகம் அவர் சொந்தம். பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார். நான் சொல்கிறேன், யாரும் வேதனைப்படாதீங்க. இந்த வாச ஜபத்தில் நான் கர்த்தருடைய சமத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டதுனால உங்களுக்கு சொல்லுதேன். அதனால் என் இருதயத்தை அதே சங்கீதத்தில் 112 பாருங்க. முடிவு பறிந்த இடைவிடாமல் உங்களுடைய பிரமாணங்கள் இப்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன. தாழ்மை இந்த விழுகிற ஆடி எப்படி இருக்குன்னு தெரியுமா? எங்கெல்லாம் பார்க்கலனால நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு திமிரு பிடிச்சி பேசக்கூடாது. பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், புருஷனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும். மனைவி புருஷனுக்கு அணு கொடுக்கணும், மனைவி புருஷன் மனைவி நேசிக்கணும். பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு. கர்த்தர் நல்லவர். பெரிய காரியங்கள் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவரை கேட்கத்தாரதே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் இருதய காரியங்களும் எனக்கு மிஞ்சின கரும்புகளை நான் தலை இடுகிறதே இல்லை. எப்படி இருக்கீங்க பிள்ளைகளுக்கா? ஜெபிங்க. எல்லாத்துக்கும் ஜெபந்தான். சுத்த இருதயத்தை எண்ணிலே சிற்சியும் நிலைவராமான ஆவியை எண்ணிலே புதுப்பியும். ஏன்னா ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா சங்கீதம் 139 ஆண்டவர் சொல்கிறார், 23வது வசனம். வாசிக்கலாமே.
தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டா என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்தாலேலூயா. வேதனை உண்டாக்குற வழி யாரு? யாருக்கு வேதனை? ஆண்டவருக்கு. எப்படி வேதனை? பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், கேட்கல. எல்லாருமே கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அடிச்சைத்த காணப்பனுக்கு தேவனுடைய இறக்கம் வெளிப்படும். ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற காரியத்தை கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். தேவனாக்கிய கர்த்தருக்கு மகிமை உண்டாக்கட்டும். பெரிய காரியங்களை அவன் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். அடிச்சைத்தை காணப்படுகிற தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால் சுத்த இருதயத்தை என்னிலே சரி செய்யும், நிலைவரமான ஆவியை என்னிலே பதிப்பியும். எப்படி இருக்கு? கொஞ்சம் ஜெபிப்போமா? எப்படி இருக்கீங்க? இது எத்தனாவது மாதம்? 11வது மாதமா? நவம்பர் மாதம். அடுத்த வாரம் உங்கள் பாசு தேவராஜுக்கு பிறந்த நாள், 14ஆம் தேதி. கர்த்தர் நல்லவன், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வான். அதிசயத்தை காணப்பண்ணுக்கு தேவனுடைய இறக்கம் வெளிப்படும். காண்கிற தேவன் நம்மை கைவிடாத தேவன் நம்மை மறக்க மாட்டார். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் அதிசயத்தை காணப்படுகிறான். நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு விலையேறப்பட்டது, அதை மனசில் வைக்கணும். அதை மட்டும் நக்கே ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு வழக்காடுதல். நான் நிறைய பிள்ளைய பார்க்குறேனே, நிறைய பிள்ளை. ஆனால் இப்போ நாங்கள் போகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போவோம் ஒரு 5 இல்லைன்னா 10 நிமிஷம்தான், அதுக்கு மேலே இருக்க மாட்டோம், வந்துடும். கர்த்தர் நல்லவர். ஏண்டா ஆண்டவரை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கும்? கலங்கி இருக்கீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க, நிறைவேறும். ஆபிரகாம் எப்படி இருந்தான்? அவன் வயசுன்னு போனவன், அவன் சரீரம் செத்து போச்சு. சாராள் மலடி என்று அழைக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தார். பிள்ளையை தந்தாரா இல்லையா? வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டா இல்லையா? ஈசாக்கை தந்தாரா இல்லையா? ஈசாக்கின் சந்ததியில தான் ஒன்னே என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கலங்கி தவிக்க ஆசை இல்லப்பா, உம்மை துதித்து மகிழ ஆசை தானப்பா. கலங்கி தவிக்க கடன் வாங்க ஆசை இல்லப்பா, உம்மை நோக்கி பார்க்க ஆசை தானப்பா. கடன் வாங்க ஆசை உங்களுக்கு தாயே ஆசை உங்க மேலதான், உங்களுக்கு தான் குறை குற ஆசை இல்லப்பா, மகிழ ஆசைப்பா. குறை குற ஆசை இல்லப்பா, உண்மை மகிமைப்படுத்த ஆசை தானப்பா. மறுதலிக்க ஆசை இல்லப்பா, ரத்த சாட்சியாக மறிக்க ஆசைப்பா. ஆசை இல்லப்பா, ரத்த சாட்சியாக மறிக்க ஆசைப்பா. ஆசை உங்க மேலதான், என் உயிரும் உங்களுக்கு தான். என் ஆசை உங்க மேலதான், என் உயிரும் உங்களுக்கு தான். பயந்து வாழ ஆசை இல்லப்பா, உண்மை பிரியப்படுத்த ஆசை தானப்பா. பயந்து வாழ ஆசை இல்லப்பா, உம்மை பிரியப்படுத்த ஆசைதானப்பா. சோர்ந்து வாழ ஆசை இல்லப்பா, சந்தோஷமா துதித்து வாழ ஆசைப்பா. சோர்ந்து வாழ ஆசை இல்லப்பா, சந்தோஷமா துதித்து வாழ ஆசைதானப்பா. என் ஆசை உங்க மேலதான், என் உயிரும் உங்களுக்கு தான். என் ஆசை உங்க மேல
பொய் பேச ஆசை இல்லப்பா, இப்பொழுது உண்மை பேச ஆசைதானப்பா. பொய் பேச ஆசை இல்லப்பா, இப்பொழுது உண்மை பேச ஆசைதானப்பா. ஆசை உங்க மேலதான், ஏன் உயிரும் உங்களுக்கு தான். ஏன் ஆசை உங்க மேலதான், ஏன் உயிரும் உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு சொன்னதை காது காட்டுச்சா என்னமோ தெரியாது. அப்படியே எழும்பி நில்லுங்க அண்ணே. யாரும் எழும்ப காணல. பொண்ணு மேல ஆசை இல்லப்பா, உங்க வசனம் மேலே ஆசை தானப்பா. பணத்தின் மேல ஆசை இல்லப்பா, பரலோகம் மேல ஆசை தானப்பா. ஆசை என்ன? ஆண்டவரை கேட்கத்தார் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாக்க கவனிங்க. பணம் வேணும், வேணுங்கிறத தருவார். பண ஆசை எல்லாத்தையும் மிக்க வேறு. காட்டி கொடுத்தானே கர்த்தர் இயேசுவை. எவ்வளவு? 30 வெள்ளி காசுக்காக யூதாசு தானே, அவர் தான் தேடி வந்தார். காட்டி கொடுத்தானே கர்த்தர் இயேசுவை, 30 வெள்ளி காசுக்காக யூதாசு தானே. தேவ அன்பையே விற்று போட்டானே, தேடி வந்த தேவனையே மறந்து போனானே. தேவ அன்பையே போட்டானே, தேடி வந்த இயேசுவையே மறந்து போனானே. ஆண்டவரை கர்த்தர் இந்த நாட்களை நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை கவனிங்க. கடைசி காலம், கொஞ்ச காலம்தான். அபிஷேகம் பெற்ற நீ உணரணும். மற்றவங்ககிட்ட நீ சாட்சி சொல்ல முடியாது. உன் மனசாட்சி குத்தம். இன்னைக்கு சிறப்படணும், பலப்படணும். ஆண்டவரை கர்த்தர் சிலவங்க அந்த வசனத்தை வச்சா பேசுவாங்க. அது உண்மைதானா, சரிதானா, அந்த உணர்வு வேணும். பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறான். பல்லாப்பை விலைக்கு பாதுகாக்கிற தேவன், பலப்படுத்துகிறான். விடாத்து போகாதே, விசுவாசி. கர்த்தர் மேல் நம்பிக்கை, கண்ணீருக்கு பதில் உண்டு. காலையில் ஒரு புதிய கிருபை என் மேலே பொறுமையோடு காத்திருக்கிறேன், நீ பெற்று பூரிப்பான். அதிசயத்தை காணப்படும் என் மன அதிகாரிகள் அசைப்பேன். கர்த்தர் முனுக்கு நன்மை செய்தபடி ஆளவரை பாடுவான். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற வாலிப பிள்ளையே, முதலாவது உன் தாயின் தகப்பனை கனம்பணும். கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தரை சார்ந்திருக்கார். கர்த்தர் கிரிய செய்கிறவராக இருக்கிறார். அதிசயத்தை காணப்படுகிற தேவன். வருகிற நாட்களில் மழையினால பயங்கரமான அழிவுண்டு. வியாதி அதிகமாக வரும். சிறு பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் கவனம். உங்களையும் உங்களை கவனமாய் பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உங்களை உயர்த்தும். பெரிய காரியங்கள் கர்த்தர் செய்கிறா துதியுங்க. என்னை எங்களை தாழ்த்துகிறோம். அதிசயத்தை காணப்படுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. ஏசன் ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் ஜெயம், ஏசன் ரத்தம் இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். கோடா கோடி சோத்திரங்கள் டாடி, கோடா கோடி சோத்திரங்கள் டாடி. நம்ம பாடகர்
பாடுங்க, எல்லாம் வாயை மூடிக்கிட்டீங்களே, ஏன் உற்சாகமாக பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. யார் மறந்தாலோ நான் மறவேனே, என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வருடங்கள் காலங்களா என்னை வருவோமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வருவோமல் காத்தீரையா. உன் வல்ல கரத்தா நீ என்னை தாங்கி, உன் சிறகாலை மூடி காப்பித்தீர். உன் வல்ல கரத்தா நீ என்னை தாங்கி, உன் சிறகாலை மூடி காப்பித்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலமும் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல கால வேளையிலும் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தம்பி விசுவாசம் ஜெபம் பண்ணுங்கம்மா. ஆண்டவரே உமக்கு நன்றி. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி ராஜா. பா கிருபையா இந்த நாளிலும் எங்களை உங்களுடைய பாதபடியில கூட்டி சேர்த்து தகப்பனே உங்களுடைய சமூகத்தில் மகிழும்படி நீர் கொடுத்த கிருபைக்கா நன்றியோடு துதிக்கிறையா. அப்பா பாடல்கள் மூலமாய் சாட்சிகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. தேவரீர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்கை கொடுக்கிற தேவன் தகப்பனே, இந்த வேலையிலும் இந்த நாளிலும் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரையா. நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. தாவீது பாவத்தை செய்த போது நாத்தான் தீர்க்கதரிசி அந்த பாவத்தை உணர்த்தின போது தகப்பனே அந்த பாவத்தை மறைக்காமல் ஒப்புக்கொண்டு தகப்பனே தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்தது போல தகப்பனே எங்களிடத்தில் யாராவது வந்து பாவத்தை குறித்து நீதியை குறித்து தகப்பனே அப்பா கண்டித்து உணர்த்தும் போது அந்த பாவத்தை நாங்கள் மறைக்காமல் தேவரீர் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக அதை ஒப்புக்கொண்டு தகப்பனே அப்பா அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டுவிட எங்களுக்கு நீர் கிருபையாய் உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை அப்பா நீர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற ராஜா. சுத்த இருதயமும் தகப்பனே அப்பா நிலவரமான ஆவி எங்களுக்கு அவசியமா இருக்கிறபடினால அப்பா அந்த வார்த்தைகளை குறித்து நீர் எங்களோடு இடைப்பட்டதற்கு உமக்கு நன்றி 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 ராஜா. உடைய நாமத்துக்கு நாங்கள் பயந்திருக்கிறபடி அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்துவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்வோம், இயேசுவின் ரத்தம் செய்வோம், இயேசுவின் ரத்தம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூடவும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடும் கூட இருந்து அவருடைய வருகை பரியந்தம் கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.